சண்டிகேஸ்வரர் கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்பா சண்டிகேஸ்வரா, நாளைக்கு நடக்க போற ஸ்டேட் மீட்ல எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும். குரு தோக்கணும். எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும். குரு தோக்கணும். எறும்புக்கு சோற வச்சவ உன் பேரை நார வச்சுட்டாள. இரு இரு இரு, நான் அவளை வச்சுக்கிறேன். யாரடி அந்த குரு? உங்க அண்ணனோட ஓடுறவங்க லிஸ்ட் எல்லாம் விசாரிச்சேன். யாரோ குருவா, அவன் தான் டஃப் காம்படிஷன் சொல்றாங்க. உங்க அண்ணன் ஜெயிக்கணும்னா அந்த குரு தோக்குறதா ஒரே வழி. அதான் அப்படி வேண்டிக்கிட்டேன். என்ன பண்றாங்க இவங்க? தெரியலையே. வேண்டுதல் வேண்டுதல். என்ன வேண்டுதல்? வலது கை நோக்க இடது கால் எடுத்து வைத்து எண்ணாமல் 8 முறை கோயிலை சுற்றிவரின் எண்ணிய எண்ணமெல்லாம் எட்டும் டும் 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 டும்னு ஊமையடிகள்னு ஒரு சித்தர் ரெக்க சொல்லியிருக்கார். இந்த கோயில் அதிகபட்ச வேண்டுதலே இதுதான். நீங்க கூட யார குருன்னு ஒருத்தர் தோக்கணும்னு கை தட்டி சத்தமா வேண்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா ஆமா. ஒரே ஒரு குறுக்கல் வரார், வழி விடுங்கோ. நிலுங்கோ, என்ன பண்றேன்? பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி சுவாமி. பகவானே, அதை கேட்கல. இப்படி என்ன பண்றேன்? வேண்டுதல் சுவாமி. இந்த மாதிரி வேண்டுனா நினைச்சது நடக்குமா? யார் சொன்னது? ஊமையடிகள் சுவாமி. என்ன குழப்பறேள்? ஊமையடிகள் எப்படி பேசுவார்? சுவாமி, எவனோ கேப்ல கிடா வெட்டிட்டான். வாய கழுடா. ஏய், அங்க பாரு. நிறைய பாரு அவனுங்கள.